ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும்போது ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா இடுப்பு பகுதியும் கைப்பகுதியும் நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லை. அப்போ ஒன்று இடுப்புக்கிட்ட ஏற்ற இறக்கமாக இருக்கும், இல்லைன்னா ஹார்ம்ஹோல் ஜாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல ஏற்ற இறக்கமாக வரும். அதை நீங்கள் இந்த மாதிரி தைக்கும் போதே சரி பண்ணிடலாம். தைக்கிறதுக்கு ப்ளவுஸ்க்கு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த மாதிரி இந்த டிப்பை யூஸ் பண்ணி சரி பண்ணிக்கலாம். வாங்க இப்போ நம்ம எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் உடம்புல ஃப்ரண்ட்டு பேக்குன்னு ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எப்போவுமே ஃப்ரண்ட் பார்த்திங்கன்னா பேக்கை விட கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கம்மி பண்ணி தான் குழிவாக வெட்டி தான் ப்ளவுஸ் ஜாயின் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி தைச்சி முடிச்சுட்டு இடுப்பு சுற்றளவுலாம் கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துகிட்டு 2 ப்ளவுஸோட இடுப்பு பகுதி அந்த ஃப்ரண்ட்டு பேக் 2ஐயும் ஒன்றா வச்சு பாருங்கள். ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருக்கதை இப்போ நான் கட் பண்ணது போல் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது பேக் போர்ஷன், இது ஃப்ரண்ட் போர்ஷன். இந்த அளவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நீங்கள் ஸ்லீவை ஜாயின் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற இறக்கம் இருக்காது. ஹார்ம்ஹோல் கிட்ட அந்த ப்ளஸ்ஸாக நம்ம தைக்கும்போது ப்ளஸ் சிம்பிள் மாதிரி வரும் இல்லையா, கரெக்டாக 4 கார்னரும் ஒன்றா அது மாதிரி வரும். பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ஸ்லீவை வச்சு ஜாயின் பண்ணி உங்களுக்கு நான் இதை எப்படின்னு காட்ட போகிறேன். ஸ்லீவ் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் நேர் ஸ்லீவை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம 2 ப்ளவுஸ் கிளாத்தையும் ஸ்லீவ் கிளாத்தையும் ஒன்றா வச்சு தைக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி தைக்கும்போதே நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்க, எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வச்சு இடுப்பு பகுதி 2ஐயும் ஒன்றா வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். செக் பண்ணாமல் கட் பண்ணிட்டீங்கன்னா அது இன்னும் கூட சுருக்கமும் ஏற்ற இறக்கமும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நான் ஸ்லீவ் பகுதியை தைச்சிட்ருக்கிறேன். ஸ்லீவுமே தைக்கும்போது இழுக்காமல் தைங்க. ஷோல்டர்கிட்ட நிறுத்தி தைக்க ஆரம்பிங்க. சுருக்கம் இல்லாமல் வரும் பார்க்குறதுக்கு. இந்த எக்ஸஸாக இருக்க கிளாத்தை நீங்கள் கவனிக்காமல் நம்ம அதை தைக்க போய் தான் உங்களுக்கு அந்த ஏற்ற இறக்கம்லாம் வரும். எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தைக்கும்போது இடுப்புக்கிட்ட ஏற்ற இறக்கம் வரும், இல்லைன்னா கைப்பகுதியில் ஏற்ற இறக்கம் வரும். அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா ஆம்ஹோல் கிட்டேயுமே ஒரு ஸ்லீவ் மேலே தையல் மேலே வரும், இந்த பக்கம் லெஃப்ட் பக்கம் பார்த்திங்கன்னா மேலே, ரைட்டில் கீழே வரும், இல்லைன்னா ரைட் சைடில் மேலே, லெஃப்ட் சைடில் அந்த தையல் கீழே வரும். இப்போ பாருங்கள், நான் ஸ்லீவை இதில் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி இடுப்பு பகுதி கைப்பகுதியும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். நான் இடுப்பு பகுதியில் இடுப்பு சுற்றளவை மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். பார்த்திங்களா? இப்போ நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். நான் இதை உங்களுக்கு தைச்சி முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இடுப்புலையும் ஏற்ற இறக்கம் கிளாத் ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஏற்ற இறக்கமாக இருக்காது. ஹார்ம்ஹோல்கிட்டையும் அந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி அந்த கரெக்டாக அந்த ஸ்டிச்சிங் வரும். கைப்பகுதியும் பார்த்திங்கன்னா ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். ஈவனாக எடுத்து வச்சுட்டு அப்படியே அது நேராக ஒரு தையல் போட்டுட்டு வாங்க. கைப்பகுதியிலையும் ஸ்லீவ் சுற்றளவு எடுத்துருப்போம் இல்லையா, அதுக்கு நேராக ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், நான் இதை அப்படியே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ இதில் ஒரு ஸ்டிச் தான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. பாருங்கள், இப்போ இது பிளாக் கலர் ப்ளவுஸு, அதனால் உங்களுக்கு நல்லா விசிபிளாக தெரியுதான்னு தெரில. நான் இப்போ சாக் பீஸ் வச்சு கூட உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு, ஈவனாக இருக்குது பாருங்கள். தையல் பகுதி கரெக்டாக இருக்குது. அதே போல் அந்த ஹார்ம்ஹோல் கிட்டேயும் ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக வரும். லெஃப்ட் சைடு ரைட் சைடு நான் மார்க் பண்ணியிருக்கேன். 4 கார்னரும் கரெக்டாக அதில் ஜாயிண்ட் ஆகுது பார்த்திங்களா, இந்த மாதிரி கரெக்டாக வரும். இப்படி தைச்சா தான் அது பர்ஃபெக்டான ப்ளவுஸுங்க. இது போல் நீங்களும் தைக்கும்போதே அந்த எக்ஸஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருங்க. ஒருவேளை நீங்கள் இப்படி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கை ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் நம்ம பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துக்கிட்ட லேஸாக பிடிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இவங்க கொடுத்த அளவு ப்ளவுஸில் ஒரு சைடில் தையல் எங்கே இருக்குது கைப்பகுதி, இன்னொரு சைடில் தையல் எங்கே இருக்குதுன்னு நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டியிருக்கிறேன். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இல்லாமல் நீங்கள் உங்கள் கஸ்டமர் கொடுக்குற ப்ளவுஸை இது போல் சரி செஞ்சு தைச்சி கொடுங்க. இந்த மாதிரி கரெக்டாக தைச்சா அது போடும்போது நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்குங்க. இது ஒரு பிகினர்ஸ்க்கான வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தொடர்ந்து பாருங்கள். நன்றி.